ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஹரி டிஎன்எஸ். இன்றைக்கி டுடே ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். என்ன ஸ்நாக்ஸ்னால் கோதுமை மாவில் செய்கிற ஒரு ஸ்நாக்ஸ் தான். ஒன்றும் இல்லைங்க, கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் சால்ட்டு, கொஞ்சம் ஜீரகம் தேவைக்கேற்ப போட்டுட்டு நல்லா பிசைங்க. நல்லா பிசைஞ்சு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா பிசைங்க. பதமாக ரொம்ப தண்ணி ஊற்றாமல் நம்ம சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சாலே போதும். நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா தட்டி ஒரு சைடு எண்ணெய் பாத்திரத்தை ஒரு சைடு வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டேன். ஒரு சைடில் எண்ணெய் சூடு ஏறட்டும். சைட் பை சைடு ஒரு சைடு அதை தேய்க்கிறதுக்கான வேலையை செய்ய போகிறேன். கிட்டத்தட்ட சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தான், கொஞ்சம் திண்ணமாக அதை தேய்ச்சிட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ தேய்க்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி அளவுக்கு தேய்ச்சி கொஞ்சம் திக்காக தேய்ச்சி அதை நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஷேப், ஸ்கொயர், இதனா எனி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அழகாக எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெயில் எடுத்து பொரிக்க வேண்டியது தான். இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு பொரிக்கணும், நல்லா வேகணும். அந்தளவு இருந்தால் நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம், கெட்டு போகாது. இந்த மாதிரி தான் ஒரு 2 இது போட்டதுக்கே எனக்கு இவ்வளோ பவுல் நிறைய நிறைஞ்சிச்சு. 2 சப்பாத்தி அளவுக்கு போட்டதுக்கே இவ்வளோ பவுல் நிறைய நிறைஞ்சிருச்சு. ஸ்நாக்ஸ் வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு ஈவினிங் ஒர்க்குங்க. பாத்திரமெல்லாம் சிங்கில் குவிஞ்சிருச்சு. பாத்திரத்தை தேய்ச்சேங்க. எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சிட்டு பாத்திரம் தேய்ச்சி முடிக்கிற வேலை முடிஞ்சது. க்ளீன் ஆகிடுச்சு. எல்லா பாத்திரமும் கழுவி வச்சாச்சு. அடுத்தது என்னங்க, பூஜை வேலை தான். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதனால் பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நிலப்படி உருளி ரெடி பண்ணி அதில் தண்ணி ஊற்றி பூ போட்டு வச்சுருக்கேன். நிலவாசல் பாருங்கள். அடுத்து பூஜை ரூமில் கொஞ்சம் இடத்த மட்டும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். பூஜை நல்ல மாதிரியாக முடிச்சு வத்தியை கொளுத்தி சம்பிராணியை போட்டாச்சு. செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா, அன்றைக்கி நல்லபடியாக பூஜையை முடித்து வழக்கமாக பூஜை பண்ணால் சாமி ஸ்லோகன் பாட்டெல்லாம் கொஞ்சம் படிக்கிறது வழக்கம். ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு சாமியை நல்லபடியாக கும்பிட்டு, கடவுளே நடக்கிறதெல்லாம் நல்லபடியாகவே நடக்கணும், எந்த குறையும் வரக்கூடாது யாருக்கும், நானும் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.